வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா பரோட்டாவுக்கு வந்து சால்னா செஞ்சுருக்கிறோம், குருமா. அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அடுப்பத்தை வச்சு ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 50லேருந்து ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் வந்து ஒரு 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்டார் பூ, ஒரு 4 வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி, ஒரு ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். வந்து ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சு ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா அதில் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கலாம். அந்த ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பரோட்டாவுக்கு வந்து சால்னா செஞ்சுக்கிறோம் ஹோட்டல் ஸ்டைலில். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு போடும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துங்க. தேவையான அளவு ஒரு கல் உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம சால்னாக்கு வந்து இந்த கால் தலை தான் சேர்க்க போகிறோம். இந்த தலைக்கால் வந்து சுத்தமாக சுடு தண்ணி ஊற்றி தோல் நீக்கிட்டு சுத்தமாக கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிறோம். நம்ம இதை தான் சேர்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துங்க. ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க. அதில் வந்து கட் பண்ணி வச்சுட்டு அந்த தலைக்கால் இந்த இது நம்ம சேர்த்துக்கலாம். இதில் இந்த சேர்வை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் வந்து பரோட்டா சப்பாத்திக்கெல்லாம் வந்து நல்லா ஊறும், காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். நம்ம அதுக்காக தான் செஞ்சுக்கலாம். அது வேகத்துக்கு வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சேர்வா ஹோட்டல் கடை ஸ்டைலில் வந்து பரோட்டா சேர்வா செய்கிறதுனால தண்ணியாக தான் இருக்கணும். கொஞ்சம் மசாலா அரிசி ஊற்றினோம்னா கொஞ்சம் குழன்னு திக்காக வரும். ஆனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அப்போ தான் வந்து பரோட்டா சப்பாத்திக்கு நல்லா ஊறி வரும். இது வந்து தோசை இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தனி மிளகாய் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம குக்கர் விசில் போட்டு ஒரு 2லேருந்து 3 விசில் விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து அந்த கால் ஆல்ரெடி ஒரு கால் வேக்காடு இருக்குது. ஒரு 3 விசில் எடுத்தோம்னா முழுசாக அந்த கால் வெந்து வரும். பாருங்க, சேர்வை வந்து இதாங்க ஸ்பெஷல் மசாலா. இதை ஊற்றினா தான் சேர்வை வாசனை வரும், சேர்வை நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மூடி தேங்காய், 1 ஸ்பூனு சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூனு கசகசா, 1 ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூனு கடலை, ஒரு 2 பச்சை மிளகாய். சேர்வாக்கு வந்து ஸ்பெஷல் மசாலா அரைச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த சேர்வாவில் வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், 3 விசில் வந்துச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம். குக்கர் ஓப்பன் பண்ணி இந்த ஸ்பெஷல் மசாலாவை நம்ம சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த பாயா செய்வாங்க பார்த்திங்கன்னா, பாயா பரோட்டாவுக்கு பாயா செய்வாங்க பாரு, அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துச்சு. ஏன்னா தேங்காய் பாலெல்லாம் ஊற்றிட்டு பாயா செய்வாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாரி வந்துச்சு. இந்தமாரி செஞ்சால் இது வந்து குழந்தைலேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா தழை கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்கலாம். தூவி இது ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஏன்னா தேங்காய் மசாலா சேர்த்தோம்னா ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆகிடும், ரொம்ப கட்டி ஆகிடும். பாருங்கள், சேர்வை வந்து நல்லா கொச்சிச்சுங்க. அந்த மசாலா எல்லாமே பச்சை வாசனை போயிடுச்சு. நல்லா கொச்சி பிறகு நம்ம இறக்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம என்னென்ன பொருள் போட்டு எந்த மெத்தடில் செஞ்சோமோ சேர்வாவை அதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் வீட்டில் சூப்பராக சேர்வை செஞ்சு விரும்பி சாப்பிட்லாம். சப்பாத்தி பரோட்டாலாம் வீட்டில் செஞ்சு அருமையாக சாப்பிட்லாம். இந்த வீடியோ பற்றி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.